மேடை கேம்ப்லேருந்து பேசுகிறோம். திருநெல்வேலி ஓட்டு மாவு. இது ஒரு ஸ்வீட் மாவுங்க. பச்சரிசியை கழுவி காய வச்சு இடியாப்பத்துக்குன்னு சொல்லி திருச்சி கேட்டு வந்து வறுக்கணும். 1.5 கிலோவுக்கு நான் சொல்கிறேன். நைஸாக இருக்கணும் அப்படி. இதுக்கு வந்து தேவையான அளவு 8 நாட்டு முட்டை, வெள்ளை முட்டையும் ஊற்றலாம். அந்த பாருங்கள், தோடு போட்டிருக்கேன். தேங்காய் பால் 4 தேங்காய் கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சும்மா தண்ணி தெளித்து தான் அரைக்கணும் மிக்சியில். இப்படி மாதிரி கட்டியாக இருக்கணும். துணியில் வச்சு நல்லா நைஸாக புழிஞ்சிருக்கணும். ரேஷன் கடை துணியில் வச்சு நல்லா புழிஞ்சிக்கோங்க. 200 நெய், 250 ஊற்றலாம். இந்த முட்டையை நல்லா பொங்க அடிக்கணும். நுர பொங்க அடிக்கணும். அடித்து ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து புட்டுக்கு விரவன மாதிரியே விரவணும். அது புட்டுக்கு விரவன மாதிரியே விரவிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி உன்னோட சேர்ற மாதிரி இருக்கும். அதை பற்றி ஒன்றுமே இல்லை. வறுத்த உடனே என்ன செய்யும், ஒன்று தனித்தனியாக கலண்டு நல்ல பொடிசாயிரும். இது ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. வறுத்து சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த தேங்காய் பால் அவ்வளோத்தையும் வறுத்து அவ்வளோத்தையும் நல்லா செஞ்சு முடிச்சிடுங்க. அந்த மிச்ச தேங்காய் பால் இருந்தால் அதை வறுக்கும்போது கூட நம்ம ஊற்றும் போது அப்படி வறுத்துக்கிட்டே இருக்கும்போது சுல்லுன்னு நல்லா அப்படி ஏற்றுக்கும் அந்த தேங்காய் பால். மிச்சம் இருந்தால் அது வேஸ்ட்டு. அது ஊற்றினா டேஸ்ட் வரும். பார்க்க போனால் தேங்காய் வந்து பெரிய தேங்காய் தான் 4 ஊற்றணும். சின்ன தேங்காய் இல்லை, பெரிய தேங்காயில் சொல்கிறேன். 25 ரூபா தேங்காய், 30 ரூபா தேங்காயில் தான் ஊற்றணும். சின்ன தேங்காய் இருந்தால் 6 ஊற்றணும். இந்த இருக்குல்ல மிச்சம் பால், இந்த வறுத்துட்டு நேரம் மாறிச்சு பாருங்கள். அந்த தண்ணி ஊற்றி வறுத்துட்டு அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல துணியில் வச்சு இருத்தி புழிஞ்சு அவ்வளோத்தையும் எடுத்துடணும். சர்க்கரை வந்து லாஸ்ட்டில் தான் கீழே இறக்கி வச்சு போடணும். இரும்பு தாய்ச்சலை வறுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அலுமினி தாய்ச்சலை வறுத்தா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த தீயில் வச்சு வறுக்கலாம். அதை என்னத்துமா செய்யணும், கொஞ்சம் வறுத்த உடனே இதமாக லைட்டாக தீ வைக்கணும். 1 கம்பு 2 கம்பு எரிஞ்சால் போதும். மதம்லாம் தீ எரியக்கூடாது மாவுக்கு. அப்புறம் கரியும். ஏன்னா வயசு பிள்ளைங்கள்லாம் நல்லா கொடுக்கலாம். இந்த 6 மாதம் வரனாலும் கெடாதுங்க. இந்த ஓட்டு மாவு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா மாவும் எப்படி வந்துச்சு பாருங்கள். கட்டியாக இருந்ததுண்ணா எப்படி நெய் எல்லாம் ஊற்றியாச்சு. 200 நெய் ஊற்றியாச்சு. ஊற்றி 2 கிண்டிடணும். சும்மா 2 கிண்டணும். கிண்டி கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு 100 சர்க்கரை போட்டால் போதும் இவ்வளோத்துக்கும். ஏன்னா ஏற்கனவே தேங்காய் பால் இனிப்பு, அரிசி மாவே ஒரு இனிப்பு தான், நெய் இனிப்பு. ஆற வச்சு திரித்து டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். சூப்பராக இருக்கும்.